வணக்கம். நாம் இன்று காணப்போகும் தலைப்பு ஐயமிட்டு உண். அதாவது இல்லை என்று வந்த ஏழைகளுக்கு பிச்சையிட்டு தாமும் உண்ண வேண்டும் என்பது இதன் பொருள். வறியவர்களுக்கு பிச்சையிடுதல் தர்மங்களுள் சிறந்ததாக கருதப்படுகிறது. வறியார் கொன்று ஈவதே ஈகை என்று பெரியவர்களும் இதனை பாராட்டி கூறியிருக்கிறார்கள் என்பதை யாவரும் அறிந்தது. தர்ம சிந்தனையை மேலும் மேலும் வளர்ப்பதற்கு இந்த செய்கை அவசியமாக இருக்க வேண்டும். நெடுங்காலமாக நமது நாட்டார் ஐயமிட்டு உண்பதை தவறாமல் அனுசரித்து வந்ததால் நமது நாட்டில் மற்ற நாடுகளைப் போல பிச்சைக்காரர்களுக்கென்று விடுதி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லாததாயிற்று. இது நம்மவருக்கு பெரும் புகழ்தான். உலகத்தை துறந்து தவத்தை செய்யும் சந்நியாசிகளுக்கும் ஆதரவில்லாமல் தவிக்கும் ஏழைகளுக்கும் செய்யப்பட்ட இந்த உபகாரத்தின் பெருமையை ஒரு கதையால் நாம் இப்பொழுது அறிந்து கொள்ளலாம். மகாபாரத யுத்தத்தில் வெற்றியடைந்த தர்மபுத்திரர் பிறரால் செய்வதற்கு அருமையான அஸ்வமேதம் என்ற யாகம் ஒன்று செய்தார். பற்பல தேசத்து அரசர்களும் வேத ஆகம புராணங்களில் மேன்மை அடைந்த வேதியர்களும் தபசிருஷ்டர்களும் முனிவர்களும் அந்த யாகசாலையில் கூடியிருந்தனர். தர்மபுத்திரர் அந்த யாகத்துக்கு வந்திருந்த அந்தணர் முதலியவர்களுக்கு நிறைய செல்வங்களை தானம் செய்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் ஒரு கீரி பிள்ளை தனது பாதி உடம்பு பொன்மயமாக பிரகாசிக்க அங்கு வந்து தர்மபுத்திரர் முன்னிலையில் பெரிய வெள்ளமாய் ஓடும் தான ஜலத்தில் விழுந்து புரண்டது. இதை பார்த்த யாவரும் ஆச்சரியம் அடைந்தார்கள். தர்மபுத்திரர் கீரி பிள்ளையை நோக்கி, நகுலமே, உன் பாதி உடம்பு ஏன் பொன்னிறமாய் இருக்கிறது? இங்கு வந்து ஏன் இப்படி பொருளுகிறாய் என்று கேட்டார். இதை கேட்ட கீரி பின்வரும் சரிதத்தை சொல்லத் தொடங்கிற்று. ஐயா, அரச சிகாமணியே, நான் வசித்து வரும் காட்டில் ஒரு ஏழை அந்தணன் வானப்பிரஸ்தனாய் வந்து சேர்ந்து குடிசை ஒன்று அமைத்து அதில் தனது மனைவி மகன் மருமகளோடு வாழ்ந்திருந்தான். காட்டில் உள்ள காய் கனி கிழங்குகளே அவர்களுக்கு உணவாக அமைந்திருந்தது. ஒரு காலத்தில் மழை இல்லாமல் இவைகளும் கிடைப்பது அரிதாக போய்விட்டது. அப்பொழுது காட்டில் உதிர்ந்து கிடக்கும் நீவார தானியங்களை சிறிது சிறிதாக சேர்த்து அதனை மாவாக அரைத்து உணவு கொள்வார்கள். சில நாளில் அந்த நீவார தானியமும் குறைந்து விட்டது. 4 தினங்களுக்கு ஒரு முறை உணவு கொள்ள நேரிட்டது. ஒரு நாள் விதமாக கிடைத்த மாவினை 4 தினங்களாக பட்டினி கிடந்து அந்த நால்வரும் 4 பங்காக கொண்டு ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டுமே என்று 4 பங்காக கொண்டு உணவு செய்ய போகும் சமயத்தில் ஒரு அந்தணன் அதித்தியாக அங்கு வந்து சேர்ந்தார். பெரியோர்களே, நான் உணவு கொண்டு 10 தினங்களாகின்றன. பசியால் மிகவும் வருந்துகின்றேன். கண் பஞ்சடைக்கின்றது, காது அடைக்கின்றது, களைப்பு மேலிடுகின்றது. தயவு செய்து உணவு சிறிது அளிக்க வேண்டும் என்று மிகவும் கெஞ்சி கேட்டான். இதனை உணர்ந்த வேதியன் தன் பசியை பொருட்படுத்தாது வந்த அதித்திக்கு தனது பங்கு மாவை கொடுத்து உபசரித்தான். அது அதித்திக்கு போதாதமையால் அதை அறிந்த மற்ற மூவரும் தங்களுடைய பங்கையும் கொடுத்தனர். அதித்தியும் அவற்றை உண்டு அவர்களை வாழ்த்தி சென்று விட்டான். அப்பொழுது தேவர உலகத்திலிருந்து விமானம் ஒன்று அங்கு வந்து அந்த 4வரையும் ஏற்றி சென்றது. ஆகாரத்தின் பொருட்டு பல இடங்களில் அலைந்தும் கிடைக்காததால் பசியால் வருந்துகிற நானும் கூட இந்த ஆச்சரியத்தை கண்டேன். பிறகு அந்த தழை குடிசையின் உள்ளே புகுந்து கீழே சிந்தி கிடந்த மாவை நான் உண்ண புகுந்த அளவில் அது என் மேலெல்லாம் ஒட்டி கொண்டது. அந்த மா ஒட்டிக்கொண்ட என் தேகத்தின் பாகமெல்லாம் மாற்றுயர்ந்த பொன் போல் பிரகாசித்தது. இதை கண்டு மிகவும் ஆச்சரியம் அடைந்தவனாய் அந்த பிராமணன் செய்த தர்மத்தின் பெருமையை வியந்து பாராட்டி மகிழ்ந்திருந்தேன். பொன்னிறமான எனது பாதி உடல் எனக்கு அந்த தர்மத்தின் சிறப்பை எப்பொழுதும் நினைப்பூட்டி கொண்டே இருந்தது. தர்ம பூபதியே, எனது உடம்பின் மற்றொரு பாதியும் பொன்னிறமாக வேண்டி நீ செய்த தான ஜலத்தில் விழுந்து புரண்டேன். எனது வாலின் கடையில் உள்ள 2 மயிரே பொன்னிறமாயின. ஆதலால் நீ செய்யும் அஸ்வமேகத்தினும் வேதியன் செய்த அதித்தி பூஜை மிகவும் சிறந்தது என்று யாவரும் கேட்க உரைத்து தன் இருப்பிடம் சென்றது. இதனால் நாம் அறிவது என்ன? ஏழையாக இருந்தாலும் சரி, செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, தன்னலம் கருதாது மற்றவர்களுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்பது. நன்றி. வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.